ஹாய் நண்பா நண்பீஸ். ரீசெண்டாக நம்ம லைலா மேம் வந்து பேட்டி கொடுத்ததில் வந்து கோட்டில் வந்து தளபதியோட ரோல் வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, வேறு லெவலில் இருக்கும், பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு. மிரட்ட வைக்கிற மாதிரியான ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ரோல் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஸ்க்ரீன்ஸில் பார்க்கும்போது அது தெரிவிக்க விடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து தளபதியோடு சேர்ந்து நடிக்கணுங்கிறது அவங்க நீண்ட நாள் ஒரு கனவு, ஆசை எல்லாமே இந்த படத்தில் நிறைவேறியிருக்கு. இந்த லைலா மேம் வந்து பிரசாந்த் சாருக்கு ஜோடியாக வராங்க. பட் தளபதி கூடயும் ஸ்பேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லைலா மேம் வந்து உன்னை நினைத்து படத்தில் தளபதி கூட நடிக்க வேண்டியது. ஸோ 2 சாங்ஸ்லாம் ஷூட் பண்ணி அதை வந்து நடிச்சிட்டு இருக்கும்போதே பாதியிலே ட்ராப் ஆயிடுச்சு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட விக்ரமன் சார் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது ஏன் ட்ராப் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல, ரீசன் தெரியல. பட் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக வந்து விஜய் சார் தான் வந்து நடிக்க வேண்டியது. நம்ம தளபதி பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய படம் தான் உன்னை நினைத்து. ஸோ அதில் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து லாங் பேக் வந்து பண்ண படம் அது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து தளபதி கூட அவங்க வந்து ஸ்க்ரீனில் நடிக்கிறாங்க. ஸோ அப்போ ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, தளபதியோட ரோல் வந்து வேறு லெவலில் இருக்கும், வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.